அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு 24 ஹவர்ஸ் தான். நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கோம், ஆனால் டைமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நமக்கு 24 ஹவர்ஸ் தான். ஸோ அவங்க மட்டும் ஜெயிக்கிறாங்க, நம்மளால் ஜெயிக்க முடியலை அப்படின்னா நம்மளால் டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியலை. நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலுமே ஒர்க்கிங் உமனாக இருந்தாலுமே டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய வேலைகள் கரெக்டாக நடக்கும். ஸோ இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிசோர்ஸ் டைரி. இந்த வீடியோ வந்துட்டு மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி 1 வீக்காக நம்ம வந்து வீடியோ எதுவுமே போடவே இல்லை, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் திரும்ப அகைன் நம்ம ரிட்டர்ன் வந்தாச்சு. இப்போது காலையில் டீ போடலாம் அப்படின்ட்டு பால் அடுப்பில் வச்சோம். ஒரு 1 லிட்டர் பால், ஹாஃப் லிட்டர் தனித்தனியாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பேக்கெட்டை ஊற்றுனா அது தெரிஞ்சு போயிடுச்சு, செகண்ட் பேக்கெட்டை ஊற்றுனா அதுவுமே தெரிஞ்சு போயிடுச்சு. அதை அப்படியே கீழே ஊற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பால்கோவா ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு சைடில் அடுப்பில் போட்டேன். இன்னொரு சைடு வந்து டீக்காக நல்ல பால் வந்துட்டு அடுப்பில் இருக்குது. இந்த லாங் ஸ்பூன் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கையில் வந்துட்டு ஆவி படாமல் நம்ம நல்லா கிளறி விடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டைம் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நாளைக்கு காலையில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயங்களை முன்கூட்டியே நைட்டே நம்ம மைண்டில் யோசித்து வைக்கணும். முடிஞ்சு அப்படின்னா ஒரு நோட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, நாளைக்கு என்னென்ன பிளானிங் இருக்குது அப்படின்ட்டு. இன்னும் சில பேர் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மைண்டில் ஏதோ குழப்பிக்கிட்டு எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகாமல் நாளைக்கு என்ன பிளானிங், காலையில் எந்திரிச்ச உடனே இது பண்ணுவோம், அடுத்து இன்ன வேலை இருக்குது, இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்ட்டு மைண்ட்குள்ளேயே ஒரு செட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தூங்கி பாருங்கள். அடுத்த நாள் காலையில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வேலை வந்து ஒரு சுவிட்சை ஆன் பண்ண மாதிரி அப்படியே கடன்னு முடிஞ்சிடும். ஆக்சுவலி இந்த ஒரு கிளிப் எடுக்கிறதுக்காக 1 வீக்காக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். மொபைல் எடுத்துகிட்டு வந்த உடனே அது அப்படியே பறந்து போயிடுது. இது எங்கள் வீட்டு வராண்டாவில் கூடு கட்டி இருக்குது. ஆக்சுவலி இது ஏற்கனவே ஒரு குருவி வந்துட்டு கூடு கட்டி முட்டையிட்டு அது அப்படியே பறந்து போயிடுச்சு. இது வந்து 3வது ஃபேமிலி வந்திருக்காங்க. ஸோ ஒரு குருவி கூடு கட்டி முட்டையிட்டு பறந்து போயிடுச்சு. இன்னும் அடுத்த குருவி வரும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கூடுகளை வந்து நல்லா ஆல்ட்ரேட் பண்ணி தேவையான வசதி எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க முட்டையிடும்போது சூப்பராக இருக்கும். டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே இந்த சவுண்டு கேட்கும்போது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸாக இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் அதை நின்று பார்த்துட்ருப்பேன். ஸோ பால் வந்து நல்லா தெரிஞ்ச பாலில் லைட்டாக ஒரு மாதிரி தண்ணி மிதந்த மாதிரி இருக்கும். அதை மட்டும் லைட்டாக நான் ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிட்டு பேலன்ஸ் பால் வச்சு நல்லா கிளறிட்டு இருந்தேன். ஃபைனலாக நல்லா பால்கோவா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ஊற்றி தனியாக வச்சுட்டேன். ஆக்சுவலி பால்கோவாலாம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி பால் எப்போவாச்சும் கெட்டு போச்சு அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி பால்கோவா ரெடி பண்ணிக்கிறது. மற்றபடி ரொம்ப ரிஸ்க்லாம் எடுக்கிறது கிடையாது. நமக்கு உடம்புக்கு சரியில்லை அப்படிங்கிற போது மட்டும்தான் நம்மளுடைய ஹெல்த்தை வந்து நம்ம ரொம்ப அப்படியே கண்ணு கருத்துமாக பார்த்துப்போம். மற்ற நாட்களில் சும்மா கேஷுவலாக சாதாரணமாக சிம்பிளாக இப்படியே தான் போயிட்டுருப்போம். இது எல்லாருக்குமே உள்ளதான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நானுமே கொஞ்சம் பிஸியான ஒரு ஷெடியூலில் தான் போயிட்டுருந்தேன். இதுக்கு இடையில என்னையும் நான் கவனிச்சிக்கிட்டு தான் நினச்சேன், பட் அவ்வளோவா கவனிக்கலை அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வரும்போது தான் தெரியுது. ஸோ கண்ணுக்கு கொஞ்சம் பிரச்சனையாயிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு காட்டிட்டு வந்துட்டு திரும்ப ரீசெக்கப் போயிட்டு வந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கீரைகள், காய்கறிகள், மீன் இதெல்லாம் வந்து அடிக்கடி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அப்படியே நடு உச்சி மண்டையில் நங்குன்னு ஒரு கொட்டு கொட்டி உன்னையும் பார்த்துக்கோ, உன்னோட ஹெல்த்தையும் கவனிச்சிக்கோ அப்படின்ட்டு யாரோ சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு. வீட்லேயே கீரை இருக்குது, ஆனால் அதை பறித்து அதை ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு லேசினஸ் இப்படியே தான் போயிட்டுருக்கோம். ஸோ பார்த்துட்டு சரி ஓகே நாளைக்கு பண்ணிடலாம் இப்படியே தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபைனலி இன்றைக்கி இந்த கீரையை பறித்து சமைச்சிட வேண்டியதான் அப்படின்ட்டு வீட்டிலையே கீரையை பறிச்சிட்டேன். பாசி பருப்பு போட்டு லைட்டாக கூட்டு வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு கொஞ்சமாக தேங்காய் பால் இல்லைனா தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கும். குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ், காய்கறிகள், அப்புறம் கீரை வகைகள் எல்லாமே எப்படி டேஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்து பண்ணும்போது அது டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களையும் சாப்பிட வச்சிடலாம். இப்போ பீட்ரூட்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் பொரியல் பண்ணும்போது பெரியவங்களுக்கு சாப்பிட பிடிக்காது, கொஞ்சம் லைட்டாக இனிப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிட்டு கடை உளுந்து காஞ்ச மிளகா போட்டுட்டு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 4-5 பூண்டு பல் வந்து நல்லா தட்டிட்டு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு,
மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இது மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரம் கூடுதலாக வேணும், அந்த இனிப்பு டேஸ்ட்டு வேணாம்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கட் பண்ண பீட்ரூட் சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு பீட்ரூட் வந்துட்டு துருவக்கூடாது, நம்ம நல்லா கட் பண்ணி தான் இது இந்த பொரியலுக்கு சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து வேக வைக்கிறதுக்காக நம்ம நார்மலாக தண்ணி ஊற்றி வேக வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கிடையில் கீரை வந்து நல்லா வெந்துடுச்சு. ஸோ ஃபைனலாக அதுக்கு தாளித்து விட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த பீட்ரூட் வந்துட்டு வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக கொஞ்சமாக திக்கான தேங்காய் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடிட்டோம் அப்படின்னா சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடும். சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பிள்ளைங்களும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி பால்கோவா ரெடி பண்ணி அந்த பவுலில் ஊற்றி வச்சு அது ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுட்டேன். இதை டேஸ்ட் பண்ணுறதுக்காக ஃபைஹா டேடி கிட்ட கொடுத்தேன். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு நெய் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் நெய் சேர்க்கவே இல்லை. இது வந்து பசும்பால் அப்படின்றதால அது நல்லா வத்தும் போது அதில் இருக்கக்கூடிய நெய்யுமே அப்படியே சேர்ந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கனால தெரியும், நான் வந்துட்டு மீன் குழம்பு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணலை. கீரை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீட்ரூட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மீன் குழம்பு ரெடி பண்ணேன். ஏன்னா மீன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கிடையில் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வீட்டில் கீரை இருந்துச்சு, அதை பறித்து ரெடி பண்ணிட்டேன். அண்ட் பீட்ரூட்டுமே வீட்டில் இருந்துச்சு. ஸோ அதையுமே கட் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். அதுக்கிடையில் மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ மீனை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மீன் குழம்புமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ என்னோடய டைமை வந்து கொஞ்சம் கூட நான் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு நான் பிளான் பண்ணி கரெக்டாக முடித்ததுனால கரெக்டாக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலி பசங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டு கொடுத்து விட போகிறேன். ஒவ்வொரு வேலையுமே நம்ம கரெக்டான டைம் மேனேஜ்மெண்ட் படி நம்ம பண்ணும்போது தான் நமக்கு சரியாக நம்மளால் அடுத்த வேலை என்ன, அடுத்து நமக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்மளால் யோசிக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 24 ஹவர்ஸும் நம்ம கிச்சனுக்குள்ளே நின்று சமைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்மளோட லைஃப் வந்து கிச்சனுக்குள்ளேயே தொலைஞ்சு போயிடும். ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் இந்த மிஸ்டேக்கை எப்போவுமே பண்ணாதீங்க. அதே மாதிரி நம்ம கிராசரி ஐட்டம்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அப்பப்போ பக்கத்தில் போய் வாங்குறதுக்கு இல்லாமல் நமக்கு எவ்வளோ தேவையோ அதை அப்படியே கால்குலேட் பண்ணி மொத்தமாக டிமார்ட்டு, ஸ்மார்ட்டு இந்த மாதிரி இல்லை அப்படின்னா ஹோல்சேல் ஷாப்பில் போய் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா அடிக்கடி நம்ம யோசிக்க வேண்டிய டென்ஷன் இல்லை. சில நேரங்களில் யோசிக்கும் போது நம்ம மைண்டில் எதுவுமே தட்டுப்படாது. என்னடா இது வீட்டில் எதுவுமே இல்லையே, இப்போ போய் கடைக்கு போய் வாங்கணுமே அப்படின்ட்டு யோசிக்கும் போதே அந்த சமையல் பண்ணக்கூடிய அந்த ஒரு மூடே நமக்கு அவுட் ஆயிரும். அதனால எப்போவுமே கிராசரி ஐட்டம்ஸ் வந்துட்டு வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னுடைய பிஸ்னஸ்க்கு தேவையான திங்ஸ் நான் வாங்க போகும்போது நான் வீட்டுக்கு தேவையான பொருட்களுமே நான் வாங்கிட்டு வந்துடுவேன். அண்ட் முக்கியமாக காலையிலேயே நம்ம சமைக்க போகும்போதே நான் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடணும் அப்படின்றதுனால பிரேக்ஃபாஸ்ட்டும் சமைக்கணும், லஞ்சு சமைக்கணும். அதனால எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட் டைமை வந்து நான் கொஞ்சம் சிம்பிளாக சமைக்கிற மாதிரி பார்த்துப்பேன். அதனால நான் அடிக்கடி வாங்கக்கூடிய பொருட்களில் ஒன்று என்னென்னா ரவை, அப்புறம் சேமியானா ராகி சேமியா, கோதுமை சேமியா இந்த மாதிரி. ஸோ ராகி சேமியாலாம் நல்லா வேக வச்சுட்டு தேங்காய் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னா பிள்ளைங்க சாப்பிட்ருவாங்க. ஸோ கோதுமை சேமியாவும் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ரவையில் வந்து அடிக்கடி நம்ம ஹெல்த் மிக்ஸில் நான் பேன் கேக் ரெடி பண்ணுவேன். அதனால் ரவையுமே நான் வந்துட்டு ஒரு 2 பாக்கெட் வாங்கிட்டேன். இது வந்து 1க்கு 1 ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ நம்ம வீட்டுக்கு என்ன வேணும், என்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சு நம்ம கரெக்டாக நம்ம கால்குலேட் பண்ணி வாங்கும்போது நம்மளுடைய டைம் சேவ் ஆகும், மணியும் நமக்கு சேவ் ஆகும். ஸோ நம்ம எவ்வளோ வேலையாக இருந்தாலுமே காலையில் பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது எப்படியாச்சும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி பாருங்கள். எதுவுமே பண்ணலை அப்படின்னாலுமே நைட்டு சாதம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சு அந்த கஞ்சியை கூட கொஞ்சமாக உப்பு போட்டு பிசைஞ்சு குடிச்சிட்டு போக சொல்லுங்கள். நெய் வந்துட்டு நான் 100 நெய் 200 நெய் வாங்கணும் அப்படின்னா அதிகமான ரேட் வரும். பட் இந்த நெய் வந்து 500, ஆனால் இதோட ரேட் பார்த்திங்கன்னா 300 சம்திங் தான். ஸோ மற்ற பிராண்ட்லாம் 400க்கு மேலே 500க்கு மேலே வரும். ஆனால் ஆவின் நெய் வந்துட்டு நல்லா ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். அதை யூஸ் பண்ணும்போது சாப்பாடுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனாலேயே என்னவோ நான் அது ஒரு டைம் வாங்கினதுலேருந்து அது எந்த பிராண்டுமே வாங்குறது கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பாசுமதி ரைஸ் வந்துட்டு மொத்தமாக இந்த மாதிரி ஒரு 2 கிலோ அப்படின்ட்டு ஆஃபரில் போட்டிருந்தாங்க. இது வந்துட்டு 1 kg 89 rupees அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதையுமே மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு நமக்கு ஏதாச்சும் ஒரு புலாவ் ரெசிப்பியோ இல்லை ஒரு பிரியாணியோ பண்ணணும்னு நினைக்கும் போது டக்குன்னு எடுத்து நம்ம சமைச்சு வச்சுக்கலாம். நம்ம திங்ஸ் வாங்கிட்டு வர்றது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது. வாங்கிட்டு வந்த உடனேயே அதை எடுத்து அந்தந்த பாக்ஸில் ஃபில்லப் பண்ணி கிச்சனில் அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோன்னா தான் நமக்கு மன நிம்மதியாக இருக்கும். இல்லைன்னா அதை பார்க்குற நேரம் எல்லாமே இன்னும் நம்ம அரேஞ்ச் பண்ணலையே, இன்னும் நம்ம ரெடி பண்ணலையேன்னு ஒரு மாதிரி மைண்டுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கும்.
ஸோ எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இப்போ இந்த பாத்திரத்தை ஓப்பன் பண்ண உடனே நிறைய பேர் நினச்சிருப்பீங்க இட்லி மாவு நான் அரைச்சி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. பட் இட்லி மாவு கிடையாது. நேற்று ஃபுல் டே பண்ண ஒர்க்கோட ஒரு ரிசல்ட் தான் இது. ஷாம்புவோட பேஸ் வந்துட்டு நேற்று ஃபுல்லாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு ஃபுல் டே எனக்கு எடுக்கும். ஆடி ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் போட்டிருந்தோம். நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க அல்ஹம்துலில்லாஹ். பட் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே டிஸ்பேச் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு ஷாம்பு வந்து காலி ஆகிடுச்சு. அதனால நியூ ஸ்டாக் வந்து ரெடி பண்ணிட்டு தான் அனுப்பணும் அப்படின்ட்டு கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். நம்மளுடைய ப்ராடக்ட்லேயே ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னால் இந்த ஹெர்பல் ஷாம்பு தான். ஏன்னா நான் போடக்கூடிய இந்த பவுடரில் மட்டுமே 20 வகையான ஹெர்பல்ஸ் வந்து நான் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பொடுகு டேண்ட்ரஃப் வரக்கூடாது அப்படின்றதுக்காகவும் ஸ்பெஷலாக ஒரு ஹெர்பலோட பவுடரும் நான் இது கூட ஆட் பண்ணுறேன். அதனால தான் நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணுறவங்களுக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனையே வராது. அண்ட் ரோஸ்மெரி அண்ட் ஹைபிஸ்கஸ் இது எல்லாமே எக்ஸ்ட்ரா நான் வந்து ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது நல்ல ஸ்கேல்ஃபில் ஒரு குளிர்ச்சி ஏற்படுது. அதுவும் இல்லாமல் உங்களுடைய ஹேரை வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்கை நல்லா சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு நம்ம ஷாம்பு ரொம்பவே உதவுது. ஸோ ஆடி ஆஃபர் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமும் சிஸ்டர் ஆஃபர் போடுறீங்களான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே கேட்குறதுனால இன்னொரு ஆஃபர் நான் போடுறேன். அது என்னென்னு வீடியோவில் லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். கண்டினியூவாக பாருங்கள். அண்ட் நம்மளுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஒன்றுமே இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் வந்து சரியான முறையில் பயன்படுத்துகிறீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம சும்மா ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் சவுண்டு கேட்ட உடனே மொபைலை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆனால் அந்த மெசேஜ் பார்க்குறோமோ இல்லையோ அப்படியே இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூப்னு இப்படியே போய்கிட்டே இருப்போம். ஸோ ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினைக்கும்போது அந்த டைம் பார்த்திங்கன்னா 1 ஹவர் உங்களுக்கு எடுத்துரும். அந்த டைமை வந்து நீங்கள் கரெக்டான முறையில் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு சரியாக நடக்கும். இந்த ட்ரிக்ஸை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் மனசுக்கு தெரியும் நீங்கள் மொபைல் வந்து சரியான முறையில் யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னாலுமே அது மூலமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். எந்த யூஸுமே இல்லாத வீடியோவை பார்த்து நம்மளோட டைமை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ப்ராசஸிங் எல்லாம் முடித்து என்னோடய டைம் பார்த்திங்கன்னா நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. நான் இந்த பேக்கிங் ஒர்க்கு எல்லாமே முடிக்கிறதுக்கு. ஸோ 11:45 ஃபினிஷிங் ஆயிடுச்சு எல்லா டைமுமே. நான் தூங்குறதுக்கு 12 மணி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ஒர்க்கு எல்லாமே காலையில் கூட முடிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நான் நெக்ஸ்ட் டே வந்து நான் எல்லாத்தையுமே நான் டிஸ்பேச் பண்ணி ஆகணும். அதனால தான் மோஸ்ட்லி எனக்கு ரொம்ப ஹார்டான வேலையாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஈவினிங்க்கு மேலே தான் வச்சுப்பேன். ஸோ நைட்டு ரொம்ப நேரம் நம்ம வேலை செஞ்சாலுமே அதுக்கப்புறம் நல்லா நம்ம ரெஸ்ட் எடுத்துடலாம். ஸோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் நம்ம வந்து பிரைட்டாக எந்திரிச்சிடலாம். ஸோ அகெயின் நம்மளுடைய மார்னிங்கில் வந்துட்டு என்ன இன்னும் பிரைட் ஆக்குறதுக்கு எந்த குருவிகளுமே இருக்குது. ஸோ இப்படி தான் என்னோடய டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நான் வந்து கொண்டுட்டு போயிட்டுருக்கேன். இன்னும் நிறைய பேர் கேட்குறீங்க எல்லா வேலையுமே பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி நேரம் கிடைக்குது அப்படின்ட்டு. எனக்கு 24 ஹவர்ஸ் தான் இருக்குது, உங்களுக்கும் 24 ஹவர்ஸ் தான் இருக்குது. நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது மூலமாக நமக்கு நிறைய டைம் கிடைக்கும். இன்னுமே அடுத்த வீட்டில் என்ன பிரச்சனை நடக்குது, அடுத்தவங்க வீட்டில் யார் வர்றா யார் போகிறா அப்படின்ட்டு இந்த விஷயங்களை பற்றி நம்ம அப்படியே பேசிக்கிட்டு இருந்தோன்னா டைம் வேஸ்ட் ஆகாது, நம்ம லைஃபே வேஸ்ட் ஆகிடும். எப்போவுமே சரி, அடுத்தவங்களை பார்க்காதீங்க, நம்மளை பாருங்கள். நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேள்வி கேட்கும்போது உங்களோட டைம் வந்து கரெக்டான முறையில் யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ கண்டிப்பாக உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமாச்சுமே உங்களோட டைமை வந்து கரெக்டான முறையில் பயன்படுத்திக்கோங்க. அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு ஆஃபர் போட்ட எல்லாருமே நிறைய பேர் நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் 31ஆம் தேதியோட முடிஞ்சு. ஸோ எல்லாத்துக்குமே நான் டெலிவரியுமே பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா என்ன ஆஃபர் இருக்குது அப்படிங்கிற கூடியவங்களுக்கு நமக்கு காம்போ ஆஃபர் எப்போவுமே இருக்குது. நம்மளுடைய ப்ராடக்ட் வந்துட்டு நீங்கள் 5 ப்ராடக்ட் இல்லைன்னா 6 ப்ராடக்ட் காம்போவாக நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நான் வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ நம்மளோட ப்ராடக்ட் வேணும் உங்களுக்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டாக நான் வந்து பயன்படுத்தி என்னோடய லைஃப்பில் நான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம ஒரு உருப்படியான காரியம் பண்ணும்போது நமக்கு இன்னும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேளுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.